ஒரு ஜாதகருக்கு வேலை ரீதியிலான பிரச்சனை அல்லது நான் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய வேலை திடீர்னு பறி போகிறது. இப்போ ஐடி கம்பெனிஸில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களாம் திடீர்னு நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய எம்என்சி கம்பெனிஸில் திடீர்னு 2000 பேர் வேலை நீக்கம், 5000 பேர் வேலையிலிருந்து நீக்கம், இப்படியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திடீர்னு வேலை பறி போகிறது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த 29 வயது 30 வயதை தொடக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது நார்மலாகவே எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 27லேருந்து 30 வயதுக்குள்ளே கம்பல்சரி இந்த வேலை மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது இது நார்மலாக வந்துடும் எல்லாத்துக்குமே. ஆனால் திடீர்னு வேலை பறிபோகக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா, அவர்களுடைய பிறந்த கால சனி மீது கோச்சாரத்தில் கேது வரும் பொழுது திடீர்னு வேலை பறிபோகும். ஏன்னா வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவப்பெயர் ஏற்படும். வேலையில் இவங்க செய்கிற ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து அங்கே பூதாகாரமாக ஆகி வேலையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தான் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாத செய்கிறது. அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலையும் கிடைக்காம இருக்கிற வேலையும் விட்டுட்டு வர்றது. ஸோ இதெல்லாமே வந்து அவர்களுடைய பிறந்த கால சனி மீது கோச்சாரத்தில் கேது வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, சிம்மத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ பிறந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் இந்த வேலை பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு இந்த வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக சனி திசையில் கேது திசையில் சனி புத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த திடீர் வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 2 விஷயத்தை தாண்டி மேக்ஸிமம் எதுலேயும் வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. 3வது, சனி மாந்தி சம்மந்தப்படுறவங்களுக்கு பிறந்த காலத்திலேயே சனியும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கு, சனியும் மாந்தியும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா எங்கே போனாலும் திடீர்னு வேலையை விட்டு அவங்கள நீக்கிறதுக்கான, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வேலையை விட்டு நீக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அது ஏற்படுத்தும் இந்த கிரகச்சேர்க்கை. இதை வந்து கர்மதோஷம்னு நம்ம சொல்லுவோம். சனியோட கேதுவோ மாந்தியோ இணையும் பொழுது கர்மதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோஷம் உடையவர்களுக்கு தான் திடீர்னு வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த நபர்கள் எல்லாம் ஒரு வழிபாட்டின் மூலமாக, தொடர்ந்து ஒரு செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். என்ன வழிபாடு அப்படின்னா, காலபைரவர். இந்த காலபைரவர் ஒருவர் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையிலிருந்து, அந்த பிரச்சனைகளில் இருந்து காக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த காலபைரவர் தான். ஸோ தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம்.